சிறகடிக்க ஆசை சீரியலில் நம்ம மீனாவும் ஸ்ருதியும் கிச்சனில் டீ குடிச்சிக்கிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே வர்ற ரோகிணி சும்மா இருப்பாங்களா? வேணும்னு எப்படியாச்சும் இந்த மீனாவுக்கும் ஸ்ருதிக்கும் இடையே சண்டையை உருவாக்கிடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையை பற்றியே ஏதோ சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆமாம், முத்து எப்போ உங்கள் அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம மீனா இருந்துக்கிட்டு எதுக்காக முத்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா அவங்க அப்பா என்கிட்ட மன்னிப்பு கேட்பாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனா பதிலுக்கு கேட்க, எப்படியாச்சும் ஸ்ருதிக்கும் மீனாவுக்கு இடையே சண்டை வரும் அப்படின்னு ரோகிணி எதிர்பார்க்குறாங்க. ஆனால் நம்ம ஸ்ருதி சாதாரண ஆளாக சிரிச்சுக்கிட்டே அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹிணியை நோஸ் கட் பண்ணி விட்டுறாங்க. அதே டைமில் இங்கே மெத்தையில் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பிங்க 3 பேரும் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ எல்லாம் ஃபோன் பண்ணி கீழே வர சொல்லிடுறாங்க. ஆளுக்கு வந்துடுறாங்க. ஸோ மறுநாள் காலையில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மீனா ஏதோ ஒரு வேலையாக வெளியில் போயிடுறாங்களாட்டுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ருதியோட அம்மா அங்கே வராங்க. அந்த நேரம் பார்த்து பூ வாங்குறதுக்கு ஒரு அம்மா வருது. அப்போ மீனா இல்லை இல்லையா? ஸோ விஜயா தான் பூ எடுத்து முளம் போட்டுலாம் கொடுக்குறாங்க. இதை பார்த்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்ருதியோட அம்மா மீ கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, நான் வெளியில் தான் பூ வாங்கணும்னு நினச்சேன், அதான் நீங்களே பூ வச்சுருக்கீங்களே, ஒரு 200 பூ கொடுங்க அப்படின்னு சொல்லி விஜயாக்கிட்டே ஸ்ருதியோட அம்மாவும் பூ வாங்கிக்கிட்டு போயிடுறாங்க. இதில் என்ன கொடுமை அப்படின்னா, நான் தான் ஸ்ருதிக்கு புத்திமதி சொல்லி இங்கே வர சொன்னேன் அப்படின்னு கூசாமல் பொய் வேறையாக சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ விஜயாவுக்கு பார்த்திங்கன்னா, என்ன இப்படி நம்மளை அவமானப்படுத்திட்டு போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி கிட்ட சொல்லிக்கிட்டு தலையில் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.